ராகுல் காந்தி வந்துட்டு ஸ்டாலினோட ஒரே மேடையை பகிர்ந்துக்காமல் ஷேர் பண்ணிக்காமல் போனது ஒரு முக்கியமான நிகழ்வு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2 நாளாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ராகுல் காந்தியை வெறுப்பேற்றும் கொதிப்படைய செய்யும். ஏன்னா ராகுலோட எதிரியை கொண்டு வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அதை ரசிக்காது. தன்னை சந்தித்த காங்கிரஸ் தலைவர்கள் தூதுக்குழுவிடம் கனிமொழி சொன்னதாக வந்த தகவல், இது நாங்களும் நீங்களும் ஒன்றாக போட்டி போடக்கூடிய கடைசி தேர்தல் என்று. நடிகர்களிடம் வந்து நாட்டை கொடுக்க கூடாது. நீ எதுக்கு வர? அப்படின்னு கேம்பெயினுக்கு வந்த? நீ எதுக்கு எலெக்ஷன்ல போய் நின்ன? எம்பி சீட்ல எதுக்கு நீ நின்ன? குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை பிரகாஷ் ராஜுக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஆனால் விஜய் ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காக நீ அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குற மாதிரி அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ எம்ஜிஆர் யாரு? ஜெயலலிதா யாரு? என்டி ராமாராவ் யாரு? உதயநிதிக்கு நீ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு விஜயை பார்த்து கேள்வி கேட்குறேன், உன் அறிவு நேர்மை என்னன்னு சொல்றது? ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழனை விட அதிகமாக குடமுழுக்கு பண்ணுவார்னு கமல் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் இவங்க நேர்மை இல்லாதவர்களுங்க. தன்னுடைய நடிப்புலக வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுகவோட தயவு தேவை. அதுக்காக அவர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. கூடிய பிரேமலதா அவர்கள் வந்துட்டு 2-3 இடத்துல வந்துட்டு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொந்த செலவில் திமுக சூனியம் வைத்துக் கொண்டது. அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் என்னென்னா, இப்போ வரைக்கும் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் பேசுன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் களத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரம் பண்ணவே இல்லைங்கிறத பார்க்க முடியுது. அது ஒரு பெரிய குறை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும். நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம் அது சம்மந்தமாக. இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நினச்சோம். இப்போ வரைக்கும் நடக்கலை. ராகுல் காந்தி வந்துட்டு ஸ்டாலினோட ஒரே மேடையை பகிர்ந்துக்காமல் ஷேர் பண்ணிக்காமல் போனது ஒரு முக்கியமான நிகழ்வு. அது குறையா நிறையான்னு மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. இன்னொரு முக்கியமான நிகழ்வு நீங்கள் கவனிக்கணும். அதை விட அதுக்கு இணையான ஒரு முக்கியமான நிகழ்வு, இதோட தொடர்புடைய நிகழ்வு. ஏன்னா ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் இன்றைக்கி 7ஆம் பொருத்தமாக மாறிப்போச்சு. அதனால் இப்போ சொல்ல போகிற நிகழ்வு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு. இதையும் பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் 2 நாளாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இன்றைக்கி 7ஆம் பொருத்தம், நேர் எதிர் சண்டை 3 இருக்குது. கெஜ்ரிவால் 4-5 மாதங்களுக்கு முன்பு ஊழல் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட பொழுது பெரும்பாலான எதிர்கட்சிகள் அதை வரவேற்றன. ஆனால் காங்கிரஸ் அதை கண்டித்தது. அவர் தப்பிச்சிருக்கலாம் இங்கே கீழ்மன்றத்தில், ஆனால் உயர்நீதிமன்றத்தில் மாட்டுவார், அவர் ஒன்றும் உத்தமர் இல்லை என்று கெஜ்ரிவாலோட விடுதலையை காங்கிரஸ் மிக கடுமையாக விமர்சனம் செய்தது. கெஜ்ரிவாலும் நேர் எதிராக காங்கிரஸுக்கு எதிராக திரும்பினார். நான் செய்த தவறு அவங்களோட கூட்டணி வைத்தது என்று தெளிவாகவே சொன்னார். அந்த லிக்கர் ஸ்கேமில் அதை முதல்ல பிரச்சனையை ஆரம்பித்தது காங்கிரஸ். ஆனால் ஜெயிலுக்கு போகும்போது காங்கிரஸ் கெஜ்ரிவால்லாம் ஒன்றா நின்னாங்க, கூட்டணி வச்சு போட்டிக்கிட்டாங்க. அந்த கூட்டணி சைபர் ஆச்சு 7 சீட்டும். இப்போ கெஜ்ரிவால் விடுதலை ஆன உடனே எல்லாரும் வரவேற்றாங்க. பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் வரவேற்ற பொழுது காங்கிரஸ் அதை எதிர்த்தது. இன்றைக்கி நேர் எதிர் கோணத்தில் நிற்கிறாங்க, கோர்ட்டில் நிற்கிறாங்க ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும். அந்த கெஜ்ரிவாலை அழைத்து இப்போ சென்னையில் கூட 3-4 இடங்களில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எக்மோர் தொகுதி, அங்கெல்லாம் ஸ்டாலின் தொகுதியிலையும் குளத்தூர்லேயும் கெஜ்ரிவால் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் உங்களுக்கு ராகுல் காந்தியை வெறுப்பேற்றும் கொதிப்படைய செய்யும். ஏன்னா ராகுலோட எதிரியை கொண்டு வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக காங்கிரஸ் அதை ரசிக்காது. ராகுலும் திமுகவும் ஒரே மேடையில் இன்றைக்கி இல்லை. ஸ்டாலினும் ராகுலும் ஒரே மேடையில் இது வரைக்கும் இல்லை. கடந்த 22 ஆண்டுகளில் 2004 மக்களவைத் தேர்தல்களின் பொழுது உருவான இந்த கூட்டணி, கருணாநிதி இருக்கும்போது உருவான இந்த கூட்டணி 4 சட்டமன்ற தேர்தல்கள், 4 மக்களவைத் தேர்தல்களை ஒன்றாக சந்தித்தது. இது 4வது சட்டமன்ற தேர்தல் ஒன்றாக சந்திப்பது. நடுப்புற 2014 மக்களவைத் தேர்தலில் மட்டும் பிரிஞ்சு நின்றாங்க. இந்த 8 தேர்தல்களில் காங்கிரஸ் தலைவர்கள், சோனியா காந்தி நன்றாக இருக்கும்போது ஒரு உடல்நலம் கொண்டு இருக்கிறார், அதனால் வரதில்லை. சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ கருணாநிதி அல்லது ஸ்டாலினோடு மேடையை பகிர்ந்து கொள்ளாத முதல் சட்டமன்ற தேர்தல் இதுதான். ஸோ இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 22 ஆண்டுகளில் 8 தேர்தல்களில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரியிலையும் இவங்க ஒன்றா தான் நின்னாங்க. 4 சட்டமன்ற தேர்தல், 4 மக்களவைத் தேர்தல். இந்த முறை புதுச்சேரியில் இருக்கிற மக்களவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் 16 சீட்டு போட்டியிடுது, திமுக 13 சீட்டு போட்டியிடுது. திமுக போட்டியிடக்கூடிய 13 சீட்டில் 6 இடங்களில் காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கு. இது திமுக காங்கிரஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் காங்கிரஸ் அவங்கள வாபஸ் வாங்க சொல்லலை.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது, இந்த 22 வருஷத்தில் நடக்காதது. ராகுல் காந்தி ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு. அந்த 6 போட்டி வேட்பாளர்களில் 5 பேர் ராகுல் காந்தியை பார்த்து மாலை போட்டு பொன்னாடை போற்றி சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவரும் போஸ் கொடுக்குறாரு. அப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை புரிந்து கொள்ளலாம். கெஜ்ரிவாலை அழைத்து வந்து கொளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியிலே பிரச்சாரம் செய்வது ராகுல் காந்தியை சீண்டக்கூடிய வேலை. அதை திமுக பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் தன்னை சந்தித்த காங்கிரஸ் தலைவர்கள் தூதுக்குழுவிடம் கனிமொழி சொன்னதாக வந்த தகவல், இது நாங்களும் நீங்களும் ஒன்றாக போட்டி போடக்கூடிய கடைசி தேர்தல் என்று. ஸோ அலையன்ஸ் இஸ் ஓவர். இந்த தேர்தலோட திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வருகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அலையன்ஸ், இந்த தேர்தல் வித்தியாசமான தேர்தல். ராகுலும் ஸ்டாலினும், அதாவது காங்கிரஸுக்கு யார் தலைவராக இருக்காங்களோ, ஸ்டாலினும் கருணாநிதியும் சோனியா காந்தியும் கலைஞர் நல்லா இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது நல்ல பிரச்சாரத்தை ஒன்றா போயிருக்காங்க. சோனியா காந்தி வந்திருக்காங்க என்று அவர் உடல்நலம் குன்றியிருக்கிறார். அடுத்த கட்டம் வரணும், அவர் வரல. ஃபஸ்ட்டு டைம் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இல்லாமல் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார். அது எப்படி நகருதுன்னு பார்க்கலாம் சார். ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்குது அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு. எங்கே இருக்குது? அதாவது நான் சொல்கிறது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதுக்குள்ளே என்ன நடக்குங்கிறது. 24 நம்ம நேரத்தில் இது ஓவர், இந்த கேம் ஓவர். அடுத்தது 23/9 அது என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமாம், அது ஜட்ஜ் பண்ண வேண்டிய இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு சொன்னீங்க. அது மாதிரி பீகாரோட முன்னாள் முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணார். அதெல்லாம் பார்க்க முடியுது எங்களால். குறிப்பாக நடிகர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப, அந்த நடிகர்கள் பிரச்சாரம் எல்லாமே வந்துட்டு ஆட்சி என்ன பண்ணுச்சுன்னுங்கிறத தாண்டி தனிநபர் விமர்சனமாக தான் இருக்குது. குறிப்பாக விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்காகவே களத்தில் இறக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. திரு பிரகாஷ்ராஜ் அவர்களாக இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு பிரச்சாரம் பண்ணுறப்ப இதுதான் முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுறாங்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஜீரோ இம்பேக்ட்டுங்க அது. இந்த நடிகர்களை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது மக்களிடம். நான் சொல்கிறது 90% ரசிகர்கள் அவங்க விரும்புகிற ஹீரோ சொன்னதாலெல்லாம் ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ கிடையாது, இன்க்ளூடிங் ரஜினி. அது ஒரு மித்து. இவர் சொன்னால் போடுவாங்க, அவர் சொன்னால் போட மாட்டாங்க. இந்த நடிகர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட நோக்கங்களுக்காக, சுயநல நோக்கங்களுக்காக, பணத்துக்காக வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. வேறு எதுக்குமே அவங்க வர்றது கிடையாது. பிரகாஷ்ராஜோ சத்யராஜோ அவங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. மோடி எதிர்ப்பு மட்டுமே கிடையாது, அதை தாண்டி சில வர்த்தக நோக்கங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது. அதனால் அவங்க இந்த தேர்தலில் வந்து திமுக பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடந்த காலங்கள்லையும் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து விஜய் நிற்கிறதால விஜய்க்கு எதிராக அவங்க தங்களுடைய விமர்சனத்தை கூர்மைப்படுத்துகிறாங்க. அது தனி மனித தாக்குதலாக தான் இருக்கும், வேறு மாதிரி இருக்க எந்த வாய்ப்புமே கிடையாது. வேணால் பிரகாஷ்ராஜ் வேணால் சில விஷயங்களை கொஞ்சம் கோர்வையாக பேசலாம். ஆனால் அவரும் ஒன்று வந்து ரொம்ப தெளிவாகவோ அல்லது வந்து ரொம்ப நேர்மையோட பேசுகிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் இது மாதிரி பேசுகிறாருங்கப்போ தான் எனக்கு, ஏன்னா அவர் பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலங்கிறது நம்ம, அதனால தான் நான் வந்து இந்த கேள்வியை வைக்கணும்னு என்ன நினைச்சேன். பேசினாரு விஜய் பற்றி? நடிகர்களிடம் வந்து நாட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. நீ எதுக்கு வர? அப்படின்னு அவர் கேம்பெயினுக்கு வந்த? நீ எதுக்கு எலெக்ஷனில் போய் நின்ன? எம்பி சீட்டில் எதுக்கு நீ நின்ன? குறைஞ்சபட்ச அறிவு நேர்மை பிரகாஷ் ராஜுக்கு இல்லைன்றதுக்கு இது ஒரு உதாரணம். மோடி எதிர்க்கிறாருன்ற ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் யோகியன் ஆகிட முடியாது. மோடியை எதிர்க்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக ஒருவன் யோகியன் ஆகிவிட முடியாது. குறிப்பாக சினிமா நடிகர்கள். சினிமா நடிகர்கிட்ட நாட்டை கொடுக்காதுன்னா நீ எதுக்கு அரசியலில் நின்ன? நீ எதுக்கு வந்து எம்பி சீட்டில் நின்ன? அவங்க சொல்றதே எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. ஆனால் அவங்களும் நடிகர்கள், அவங்களும் அரசியல் களம் கண்டிருக்காங்க. நீ முதல்ல இந்த கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அதை சொல்கிறதுக்கான தகுதியோ அருகதையோ உனக்கு இருக்கானா? உனக்கு இல்லை. நீ எதுக்கு எம்பி சீட்டில் நின்ன? ஏன்னா எம்பி நிற்கிறவன் பாலிசி மேக்கர், லா மேக்கர்னு பேர். ஒரு எம்பிக்கு பேர் லா மேக்கர். ஏன்னா சட்டத்தை ஏற்றக்கூடிய மக்களவைக்கு, லோக்சபாவுக்கு அவன் போகிறான். நீ நின்று தோத்தல்ல, அப்போ உனக்கு என்ன தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு? நீ எந்த கேட்டகரியில் வந்து நடிகர் லா மேக்கராக போகிறதும் நாட்டை ஆள்றது தான். இன்றைக்கி திமுகவோட தயவு உனக்கு தேவை, உனக்கு மார்க்கெட் இல்லை. இன்றைக்கி உனக்கு திமுக தயவு தேவை. உன் சினிமா எதிர்காலம் திமுகவை ஓரளவு நம்பி இருக்குது. நாளைக்கு 4 படம் கொடுப்பான், அதனால நீ போகிற. பச்சையாக சொன்னா இதானே? நீ விஜயை வந்து விஜயோட கொள்கை அடிப்படையில் எதிர்த்து பேசு, எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனால் விஜய் ஒரு நடிகர் என்ற காரணத்துக்காக நீ அரசியலுக்கு வரலாமான்னு கேட்குற மாதிரி அயோக்கியத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ எம்ஜிஆர் யார்? ஜெயலலிதா யார்? என்டி ராமாராவ் யார்? நீ நின்னிய தேர்தலில் நின்று தோத்திய நீ யாரு? அவன் உதயநிதியும் பார்த்து எல்லாரும் கேட்குற உதயநிதிக்கு இது பொருந்துமா? சரியான கேள்வி. உதயநிதிக்கு இது பொருந்துமா? உதயநிதிக்கு நீ பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு விஜயை பார்த்து கேள்வி கேட்குறேன், உன் அறிவு நேர்மை என்னன்னு சொல்கிறது? ஆகவே இந்த நடிகர்களுக்கு எந்த விதமான
ரொம்ப தெளிவாக சொன்னால் எந்த விதமான யோகியதையும் அருகதையும் இந்த அரசியலில் வந்து நமக்கு புத்தி சொல்கிறதுக்கு கிடையாது. இவர்கள் மதிக்க தகுந்தவர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல. இவங்க யோகியர்கள் கிடையாது. முதல்ல நீ யோகியனாக இருந்தால் எப்படிலாம் பேச மாட்டேன். நீயே ஒரு நடிகனாக இருந்துக்கிட்டு நடிகன் ஆளக்கூடாதுன்ற ஒன்று, அந்த அளவுக்குள்ளே நீ உதயநிதிக்கு வைக்கணும். நீ யாரோட கூட்டு சேர்ந்துருக்க இன்றைக்கி? இன்றைக்கி யாருக்கிட்ட பணம் இருக்குது, யார் சினிமாலாம் எடுக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ இன்னொரு மாநிலத்திலேருந்து வந்து பேசுகிற, அப்படி கூட கேட்கலாம். ஆனால் நான் அதை கேட்கல. ஏன்னா இந்தியா ஒரு நாடு, யார் வேணால் எங்கே வேணால் போய் பிரச்சாரம் பண்ணலாம். நீங்கள் புத்தி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. அதனால் பிரகாஷ் ராஜுக்கு வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கான எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது. விஜய் இப்படி தப்பு பண்ணுறாரு, அவரோட கொள்கைகளில் இந்த பிரச்சனை. இப்போ நான் சொன்னேன்ல, அவர் நடிகை யாரையும் அறிமுகம் கூட படுத்த மாட்டேன்றாரு, மீடியா கிட்ட பேச மாட்டேன்றாரு. அவருடைய கொள்கை அறிவிப்புகளில், அவருடைய தேர்தல் அறிக்கைகளில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் செயல்படுத்தப்பட முடியாதவை. அதுக்கு வந்து மாநில பட்ஜெட்டை விட 3 மடங்கு பணம் தேவைப்படுது. இந்த மாதிரி நீ ஆக்கப்பூர்வமாக விஜய் விமர்சனம் பண்ணினா அது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளேயும் நீ போகாமல், விஜய் ஒரு நடிகர், அவர் எப்படி நாட்டை ஆளலாமான்னா, நீ யார் கீ கொடுத்து இதை நீ பேசுகிற? உன்னை யார் பேச வச்சா? நீ யாருக்கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு இதை பேசுகிற? உனக்கு அறிவு நேரமாக இருந்ததுன்னா நீ உதயநிதியை பற்றி பேசு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து தேர்தல் நேரத்து பேச்சா அந்த புகழ்ச்சி அப்படிங்கிற விஷயம், திரு சேகர்பாபு அவர்களை பார்த்து வந்து ராஜராஜ சோழனை விட, ராஜேந்திர சோழனை விட அதிகமாக குடமுழுக்கு பண்ணவர்னு கமல் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருந்ததை இதெல்லாம் வந்து நேர்மை இல்லாதவர்களுங்க. ஒரு அரசு செய்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு தனிப்பட்ட அமைச்சர் மேலுக்காக நீ சொல்கிற அப்படின்னா அதை கமல் சொல்லலாமா? அதான் தேர்தல் நேரத்து பேச்சா அப்படின்னு தூக்கி போட்டு டிவியை உடைச்ச கமல், தான் சொந்த கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் சொந்த கட்சியையே திமுக காலடியில் காவு கொடுத்த கமல்ஹாசன், தான் மட்டும் எம்பி ஆன கமலஹாசன் கட்சியை காவு கொடுத்துட்டாரு. கட்சியில் விருப்பம் ஒன்று கொடுத்தவங்ககிட்ட பணத்தை திரும்ப கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. கேட்டால் கட்சி வளர்ச்சி நிதியா? கட்சியே தேர்தலில் புறக்கணிக்கும் போது கட்சிக்கு என்ன வளர்ச்சி, அதுக்கு என்ன ஒரு நிதி? அப்போ இவர்களுடைய அறிவு நேர்மை ஆக படம் தான். இப்போ கமலுக்கு என்ன படம்? கமலோட படத்தை யார் எடுப்பா? இனிமேல் கமல் மாதிரியான சூப்பர் ஸ்டாருங்களோட படத்தை, ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடி ஊதியம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள், இவங்களோட படத்தை இன்றைக்கி யார் எடுக்க முடியும்? வெறும் பணம் இருந்தால் மட்டும் எடுக்க முடியாது, பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் தான் எடுக்க முடியும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனை பூரா கையில் வச்சுருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குடும்பம். அப்போ அந்த குடும்பமும் அவங்க நடத்தக்கூடிய சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் இவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு ஆதார சுருதியாக இன்றைக்கி மாறிப்போகுது. கமல் வந்து கமல்ஹாசன் இஸ் நவ் 72 years old. 72 வயசில் அவர் நடிகனாக இருக்கார், ஃபீல்டில் இருக்காருன்றது மாபெரும் சாதனை. ஒரு கலைஞனுங்கிற முறையில் மாபெரும் கலைஞன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு வந்து. பட் அவரோட அரசியல் என்பது வந்து அருவருப்பானது. கமல் புத்தி சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. கமல் ஏன் வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, அடுத்த சில ஆண்டுகளுக்கு வந்து திரைத்துறையில் தான் வாழ்க்கையை ஓட்டுவதற்கு அவருக்கு திமுகவின் தயவு, ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட தயவு தேவை. அதனால் கமல் இவ்வளோ பேசுகிறார். ரொம்ப சிம்பிள் இது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய வந்து கம்பசூத்திரம் தேவையில்லை உங்களுக்கு வந்து. தன்னுடைய அடுத்த சில ஆண்டுகளுக்கு திரைத்துறையில் கோல் வச்சுவதற்கு கடைசி மூச்சு வரை நடிக்கக்கூடிய ஒரு நடிகன் கமல், ஒரு மாபெரும் கலைஞன், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பேச்சு மூச்சு எல்லாமே நடிப்பு தான் அவருக்கு வந்து. 5 வயதில் தொடங்கி அவருடைய அந்த நடிப்பு உலக வாழ்க்கை என்பது அவர் இருக்கும் வரையில், அவர் மூச்சு இருக்கும் வரையில் தொடரும், அதில் சந்தேகமே இல்லை. அந்த மாபெரும் கலைஞனை வச்சு இனிமேல் படம் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்பது மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. வெறும் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கு பணம் மட்டும் பத்தாது, பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் அது ஜீவித்திருக்க முடியும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அண்ட் சினிமா அண்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வெறும் பணம் இருந்தால் மட்டும் பத்தாது, வெவ்வேறு விதமான நெட்வொர்க்கிங் அதுக்கு தேவைப்படுது. அப்போ கமல் மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞருக்கு தன்னுடைய அடுத்த சில ஆண்டுகளுக்கான 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளுக்கோ தேவையான அந்த தன்னுடைய நடிப்புலக வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கி திமுகவோட தயவு தேவை. அதுக்காக அவர் வந்து என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு. இது நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மக்களும் இவர்களை சீரியஸாக எடுத்துக்கல. இந்த சினிமா நடிகர்கள் மீது மக்களுக்கு இப்போ எந்த மரியாதையும் கிடையாது என்பது தான் உண்மை. நிறைவாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். கூட்டணி கட்சிகள் பற்றி பேசியிருந்தோம். காங்கிரஸோட இப்படி ஒரு முரண்பாடு இருக்கிற பட்சத்தில் தான் அடுத்ததாக வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் வந்துட்டு 2-3 இடத்துல வந்துட்டு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கிறத பார்க்க முடியுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், போதைப் பொருள் இது இருக்குது, பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதை தவிர வேறு என்ன குறை சொல்லிட முடியும்னு சொன்னவங்க திருப்பரங்குன்றத்துக்கு போய் கண்டிப்பாக தீபம் ஏற்றப்படும் திருப்பரங்குன்றம் வலையில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முரண்பாடுகளான கருத்துக்களை வந்து கூட்டணியில் வச்சுட்டே இருக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. இது எங்கே போய் முடியும்? எங்கே போய் முடியும்? அது 4ஆம் தேதி போட்டியை தொடங்கும் போது தான் தெரியும். சொந்த செலவில் திமுக சூனியம் வைத்து கொண்டது, அவ்வளோதான். அவங்க சொல்ல வந்தது வேறு, ஆனால் சொன்னது வேறு. பட் ஸ்டில் உள்ளே இருக்க தான் வெளியில் வரும். வாய் தவறி வர வார்த்தைன்றது வாய் தவறி வர வார்த்தை இல்லை. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்னுவாங்க, கேள்விப்பட்டீங்களான்னு தெரியாது. ஃப்ராய்டியன் ஸ்லிப்புன்றது நவீன உளவியலின் தந்தை என்று சொல்லக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லுகிறார்னா, நாம் ஒரு வார்த்தையை தவறி சொல்லுகிறோம்னா ஆக்சுவலாக அதை தவறி சொல்லலை, நம்மளை அறியாமலே நமக்குள்ளே இருக்க வார்த்தை வெளியில் வந்துடுது. ஸோ பிரேமலதா அவர்கள் சொன்னது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க, ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை மேடையில் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கத்தின் மீதான மிக தீவிரமான குற்றச்சாட்டு பெண்கள் பாதுகாப்பு கேலி கூத்தாகவும் கேள்விக்குறியாகவும் மாறி இருக்கிறது, போதைப்பொருளில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக மாறி இருக்கின்றது, மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் எவ்வளோ வேணால் பேசலாம், ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி முதலமைச்சர் அதுவும் வந்து அந்த அம்மா சிலாகிச்சு அதை சொல்கிறாங்க. அந்த அவங்களோட பாடி லாங்குவேஜும் அவங்க வார்த்தைகளை உச்சரித்ததும் என்ன பெரிய தப்பு நடந்து போச்சு தமிழ்நாட்டில், என்ன சொல்லிட முடியும் உங்களால்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கே பார்த்தாலும் பாலியல் குற்றச்சாட்டுகள், எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் பழகுது அண்ணன் ஸ்டாலின் ஆட்சின்னு, இது ஒன்றை தவிர வேறு ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா? அம்மா தாயே, இது ஒன்று தானம்மா பிரச்சனை. முடிச்சிட்டாங்களா அந்த கதையை? அங்கே முடிச்சிட்டாங்க 90%, மிச்சம் 10% திருப்பரங்குன்றத்தில் முடிச்சிட்டாங்க. வந்து இங்கே தீபம் ஏற்றியே தீர்வுன்ட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். சொந்த செலவில் திராவிட முன்னேற்ற கழகம் சூடு வைத்து கொண்டது. பட் அவங்க என்ன நம்புறாங்கன்னா, பணம் இருக்குது, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. எல்லாத்துக்கும் கடைசி நம்பிக்கை அதுதான் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு அவங்களுக்கு பிரேமலதாவோட ஸ்பீச் எல்லாம் அவங்கள ஒன்றும் பெரிய அளவில் அந்த சில நேரம் அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா ஸ்டாலின் கோபத்துடன் தான் எழுந்து போயிருக்கிறார். அவங்கள திரும்பி கூட பார்க்கல பிரேமலதாவன்னு கேள்விப்பட்டேன். அமைச்சர்கள் பிரேமலதாவை தொடர்பு கொண்டு கடிந்து கொண்டதாக தகவல்கள் வருகின்றன. அதுக்கு அடுத்த நாள் போய் திருப்பரங்குன்றத்தில் இதை பேசுகிறாங்க. அப்போ காலங்காலமாக அவங்க கூட இருந்த இடதுசாரிகள் விசிகா அவங்களெல்லாம் இழிவுபடுத்தி அவங்கள சிறுமப்படுத்தி 6 சீட்டு இருந்தவனை 5 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் கொடுத்து அசிங்கப்படுத்தி நேற்று வரைக்கும் பிஜேபியோட பேசிகிட்டு இருந்தவங்களை அழைத்து வந்து சீட்டு கொடுத்ததுக்கு அவர்கள் நன்றாக உங்களுக்கு நன்றி கடன் விசுவாசம் செலுத்தி இருக்கிறார்கள். அதான் நான் சொல்கிறேன், இட்ஸ் அ ஃப்ராய்டியன் ஸ்லிப். இதோட அர்த்தம், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரிஞ்சால் திமுகவில் இருக்கவங்களுக்கு அது புரியுது அவங்களுக்கு. இப்பயே அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷனில் தேமுதிகவை கூட்டு வந்தாங்க உள்ள. வாக்குப்பதிவு முடிஞ்ச அடுத்த நாள் அவர்களுக்கும் இவர்களுக்குமான உறவு அருந்து போகும், சந்தேகம் வேண்டாம். தொடர்ந்து பார்க்கலாம் சார். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. கண்டிப்பாக தேர்தல் அன்னைக்கு இல்லை தேர்தல் மறுநாள் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி சார். நன்றி.